அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு ஒரு அதிரடியான ஒரு ஆஃபர் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. 25 லட்சம் கடன் பெற விண்ணப்பிக்கவும் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல டிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற இந்த மாதிரி மானியம் பற்றி கூடுதல் தகவல் உங்களுக்கு உடனுடன் வரும். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்து ரூபாய் 25 லட்சம் கடன் பெறலாம் என தமிழக அரசு ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக அரசு அவர்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கும் பல திட்டங்களை வழியாக கடனுதவி அளிக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புகளை சார்ந்த பெண்கள், தனிநபர்கள், மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்தவர்கள் ரூபாய் 75 லட்சம் வரையிலான தொழில் கடன் பெற விண்ணப்பிக்கலாம். எப்படி என்பதை இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. பெண்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த பெண்கள், தனிநபர்கள், மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்தவர்கள் ரூபாய் 25 லட்சம் வரையிலான தொழில் கடன் பெற விண்ணப்பிக்கலாம். ரூபாய் 25 லட்சம் கடன் தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது. ரூபாய் 1.2 லட்சம் வரை 7% வட்டி விகிதம், ரூபாய் 1.2 லட்சம் முதல் ரூபாய் 15 லட்சம் வரை 8% வட்டி விகிதத்தில் 3 முதல் 4 ஆண்டுகள் வரை கடனை திரும்ப செலுத்தும் காலம் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. சுய உதவிக்குழு கடன் திட்டங்கள். குழு கடன் திட்டத்தின் கீழ் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக ரூபாய் 1.2 லட்சம் வரையும், ஒரு குழுவுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் வரையும் ஆண்டிற்கு 7% வட்டி விகிதத்துல கடனுதவி வழங்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கடனை திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். சுய உதவிக்குழு, அதாவது சுய உதவிக்குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கிய தகவல் வெளியிட்டிருக்காங்க. திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் அவர்களால் தரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஆண், பெண் இருபாலருக்கு சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கும் இக்கடன் உதவி வழங்கப்படுகிறது. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கடன் பெற தகுதிகள். இதுக்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இணைந்தவராக இருத்தல் வேண்டும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆண்டு வருமானம் 3 லட்சம், அதாவது 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டுமா. மூன்றாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், 60 வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது கண்டிஷன், ஒரு குடும்பத்துல ஒரு நபருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும் ஒரு 5 தகவல் இந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற சுய உதவிக்குழு போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.